श्रीमान् वेङ्कटनाथार्यः कटाक्षिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि குருபரம்பராயே நமः. இப்போ வந்து அனுமானத்தினால ஈஸ்வரனை ஸ்தாபிக்கிறோம்னு சொல்லச்சு, பிரயத்தனம் மாத்திரம் சித்திக்கிறது, ஞானமும் இச்சையும் அது தானா வந்துரும் அப்படின்லாம் அவா சொன்னா. அதற்கு நாம பதில் சொன்னோம், ஞான இச்சையே வேண்டியது இல்லையே, வெறும் பிரயத்தனம் மட்டுமே இருந்துட்டு போட்டுமே, அது கூட நித்தியமா இருக்கிறதுனாலதான் அவ ஒத்துன்னு இருக்கிறதுனால அப்படின்னா நாம கேள்வி கேட்டோம். அதுக்கு அவ என்ன சொல்றா, திருப்பி அனுமானத்தினால ஈஸ்வரனுக்கு பிரயத்தனம் மாத்திரம் சித்திக்கட்டும், அந்த பிரயத்தனம் இருந்ததுன்னாக்க பிரயத்தனத்தினாலேயே இந்த பிரபஞ்சத்தை அவன் சிருஷ்டிக்கிறான். பிரபஞ்சத்தை சிருஷ்டித்தால் வேதமும் அதுல அந்தர்கதமாக தொழிலோ உள்ளடங்கி போயிடுறது. அதனால வேதத்தையும் அவன் சிருஷ்டிக்கிறான். அந்த வேதத்தை அவன் சிருஷ்டிச்சதுனால அவனுக்கு ஞானம் இருக்கு, அவனுக்கு இச்சை இருக்கு அப்படிங்கிறது அதனாலே சிந்திச்சிடுமே. அதனால ஈஸ்வரன்றது அனுமானத்தினால சித்திக்கிறான். அது எப்படின்னாக்க, முதல்ல அனுமானத்தினால பிரயத்தனமானது சாதிக்கப்படுகிறது. அந்த பிரயத்தனத்தினால இந்த பிரபஞ்ச சிருஷ்டி, பிரபஞ்ச சிருஷ்டின்னு வந்ததுனால வேத சிருஷ்டி, வேதத்துக்கும் கர்த்தா அவனே, வேதத்தை பண்ணினதுனால அதை உபதேசிக்கிறான். அதெல்லாம் இருக்கிறதுனால அவனுக்கு ஞானம் இச்சை அதனாலேயே சித்திச்சுடுறது அப்படின்னு நாங்க சொல்றோம். அதனால அனுமானத்தினால ஈஸ்வரன் சித்திப்பான் அப்படின்னு அவ ஆட்சேபிக்கிறார். அதற்கு பதில் இப்ப என்ன சொல்றான்னாக்கா, இதுவும் தவறுதான். இந்த பிரயத்தனம் இருக்குதே, பிரயத்தனம்ங்கிறது ஈஸ்வரனுக்கு நீ சொல்லணும். ஒரு அனுமானத்தினால ஒரு ஈஸ்வரனை கற்பிச்சு அந்த ஈஸ்வரனுக்கு பிரயத்தனம் இருக்கு அப்படின்னு கற்பிச்சுட்டே போகணும். இவ ஒரு நியாயம் சொல்றோம், நாம எல்லாருமே ஒத்துக்கிறா, அவளும் ஒத்துக்கிறா. தர்மி கல்பனாத் வரம் தர்ம கல்பனம் அப்படின்னு ஒரு தர்மிய கல்பிக்கிறத காட்டணும், இருக்கிற தர்மிக்கு தர்மத்தை கல்பிக்கலாமே அப்படின்னுட்டு நியாயத்துக்கு அர்த்தம். அதாவது ஒரு ஈஸ்வரன் ஒரு தர்மிய கல்பிக்கணும், அந்த ஈஸ்வரங்கிற தர்மிக்கு பிரயத்தனம் இருக்கு, அவனுக்கு ஞானம் இருக்கு, அவனுக்கு இச்சை இருக்கு, அவன் சர்வஜன், அவனுக்கு சரீரம் இல்லை, மனசு இல்லை, ஆனாலும் அவனுக்கு ஞானம் உண்டு. இத மாதிரி நிறைய கல்பிச்சுட்டு போகணும். தர்மியும் கல்பிச்சு தர்மத்தையும் கல்பிச்சாக்கா எவ்வளவு கௌரவம், எவ்வளவு கஷ்டம், கடினமா இருக்கும். அதை காட்டிலும் இருக்கிற தர்மி ஒரு ஜீவன், அந்த ஜீவனுக்கே இந்த மாதிரி தர்மத்தை கல்பிச்சுட்டு போலாமே. பிரபஞ்ச சிருஷ்டி ஜீவன் தான் பண்றான், அந்த பிரயத்தனமும் அவனுக்குத்தான் இருக்கு, அந்த ஞானமும் அவனுக்கு வரும், அந்த இச்சையும் அவனுக்கு வரும். அப்படி இருந்துட்டு போட்டோமே, அப்படி இருந்துட்டு போட்டோமே, எதுக்கு இவ்வளவு சிரமப்படணும்? அதனால ஒரு தர்மியை கல்பிக்கணும் அப்படின்னுட்டு நாம கேட்கணும் அவளை. இங்க இந்த அனுமானத்துல ஒரு தோஷம் சொல்றேன். இப்போ நீ கஷ்டப்பட்டு க்ஷத்யங்குராதிகம் சகர்த்துகம் காரியத்வா கடவத்து கர்த்தா ஈஸ்வரா, ஏன் அப்படின்னாக்கா சாதரச ஞானவத்வாத், அந்த மாதிரி ஞானம், இந்த பிரபஞ்சத்துக்கு வேண்டிய ஞானம் இருக்கு, பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்க வேண்டிய ஞானம், பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்க வேண்டிய சக்தி அதெல்லாம் இருக்கு, அப்படி அப்படின்னு அதையே நீ கற்பிக்கணும். அதற்கே இவ்வளவு சிரமப்படுற நீ? நீயும் ஒத்துன்னு இருக்க, பிரயத்தனம்னா இவனுக்கும் உண்டு, யாருக்கு? ஜீவனுக்கும் உண்டுன்னு ஒத்துன்னு இருக்க. அதனால
இவனுக்கு ஜீவனுக்கே அது இருந்துட்டு போட்டோமே, கர்த்தத்துவம் ஜீவனுக்கே இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு கேக்குறாரு சுவாமி. ஏன் அப்படின்னா அவ ஒரு விஷயம் ஒத்துன்னு இருக்கா, பிரயத்னம் ரெண்டு விதமா இருக்கும் ஜீவனுக்கு. ஜீவன யோனி யத்னம் அப்படின்னு ஒண்ணு, புத்தி பூர்வக யத்னம் அப்படின்னு ரெண்டாவது. இந்த ஜீவன யோனி யத்னம் அப்படின்னு என்ன சொன்னா, நாம இந்த லோகத்துல ஜீவிக்கிறதுக்கு வேண்டிய பிரயத்னம். அது எது அப்படின்னா, நான் பணம் சம்பாதிக்கிறது, வீடு கட்டுறது, ஐஸ்வர்யம் இது பண்ணி ஆகாரத்தை பார்த்துக்கிறது, அதெல்லாம் இல்லை. சுவாச வித்தி, நம்ம சுவாசம் பண்ற முடியும், மூச்சு விடுறோம், மூச்சு இழுத்து வெளியிடுறோம். இப்ப இது பகல்ல இருக்கிற சமயத்துல முழிச்சுட்டு இருக்குச்சு, அது நமக்கு தெரிஞ்சே சுவாசம் வருது. நல்லா தூங்கிட்டு இருக்கான் ஒருத்தன். தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல அவனையும் சிரமப்பட்டு பண்றானா, அவனுக்கு பிரயத்தனம் தெரியறதோ? அவனுக்கு பிரயத்தனம் பண்றதில்லை. அவன் பிரயத்தனம் இருக்கு, ஆனால் அவனையும் அறியாம வர்ற பிரயத்தனம் அது. இது புத்திபூர்வகம் கிடையாது, அவனுடைய அறிவுக்கு தெரிஞ்சு அது நடக்கிறது இல்லையே. அறிவுக்கு தெரிஞ்சு நடக்கிறது இல்லை அந்த சுவாசம். நல்ல தூக்கம், தூக்கத்தை அந்த சுவாசம் இல்லாம எதுவுமே நடக்காது. நமக்கு எல்லாமே பிராணாயத்த ஸ்திதி கஷ்டம், பிராணாதீனமான சத்தாதான் இருக்கு நம்ம உடம்புக்கு. இந்த லோகத்துல ஜீவிக்கணும்னாக்க பிராணாதீனமா தானே நாம இருக்கோம். அதனால இந்த பிராணன்றது தூங்குறமோ முழிச்சுட்டு இருக்கோம் எப்பொழுதும் இருக்காது. ஒருத்தன் தூங்குறான், தூங்கினா அவனை எழுப்பினா கூட எழுந்துருவான் அவன். அதனாலயாவது சொல்லலாம், ஏதோ அவங்க சிரமப்பட்டு மூச்சு இழுக்கிறான் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனா ஒருத்தன் மயக்க தசைக்கு போயிட்டான், மூர்ச்சா தசை. அந்த மூர்ச்சா தசையில கூட சரி அவனுக்கு சுவாசம் இருக்கு. உங்க சுவாசத்தை வச்சுதான் நாம கண்டுபிடிக்கிறோம் இவன் ஜீவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம். ஆக இந்த சுவாசம்ன்றது ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அது புத்தி பூர்வகம்ன்றது கிடையாது, அது அபுத்தி பூர்வகம். ஏன் அப்படின்னா நித்ரா நிலை, தூக்கம் சுவாபாவஸ்தா இருக்கு, நித்ராவஸ்தா, நித்ரா நிலை, தூக்க நிலையில கூட அவங்க சுவாசம் இருக்குது. அது அவனுடைய இஷ்டப்படி நடக்கல, ஆனால் பிரயத்தனம் இருக்கு, சுவாசிக்கிறான். அதனால அப்ப கூட அனுவர்த்திக்கிறதா இல்லையா? அதனால இதுக்கு பேரு புருஷ பிரயத்னாதீனம் இல்ல. வேற எப்படி அது அப்படின்னாக்கா, ஜீவனுக்கு அந்த ஜீவிக்க வேண்டிய சுவாசம் பண்றதுக்கு ஒரு அதிருஷ்டம் வேலை செய்யறதுன்னு அவ சொல்றான். அவனுடைய புண்ணிய பாப ரூபமான அதிருஷ்டம், அந்த அதிருஷ்டமானது இந்த சுவாசத்தை, சுவாச பிரயத்தனத்தை கொடுக்கறது அப்படின்னு அவ வச்சுட்டு இருக்கா. அதனால இதுக்கு பேரு அவ ஜீவன யோனி அப்படின்னு சொல்றான். ஜீவனத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய பிரயத்னம் இது. இது அந்த பிரயத்னம் அவனை அறியாமலேயே அபுத்தி பூர்வகமாகவே வருது அது. அதனால அவதான் ஒத்துட்டு இருக்காங்க, அவதான் ஒத்துட்டு இருக்காங்க. நமக்கு வேற மாதிரி நம்ம ஒத்துட்டு இருக்கோம், பகவான் தான் அத காரணம் அப்படின்னு ஒத்துட்டு இருக்கோம். சுவாமி பிரதான பிரதிதந்திராதிகாரத்துல சாதிக்கும் பொழுது தாரகத்துவம்ன்றது பரமாத்மாவுக்கு ஒண்ணு உண்டு. தாரகத்துவம், நியந்திரத்துவம், சேஷித்துவம் அந்த சரீர லட்சணம் சொல்லச்சும் சொல்றோம். அது சொல்லச்சு சுவாமி என்ன சாதிக்கிற, சுசுப்தியாதி அவஸ்தைகளிலே கண்டுகொள்வது அப்படிங்கிற. தூங்குற சமயத்துல நல்லா தூங்கிட்டு இருக்கான், அவனை எழுந்து உட்காந்து வச்சோன்னு வச்சுக்கோங்க, ஆடுவான், கீழே திருப்பி விழுந்துருவான். அப்படியே உள்ள கார்டன்ஸ்ல இருக்கு, அவன் விழுந்துருவான் அவன். ஏன் அந்த சமயத்துல அந்த ஸ்வரூப தாரணம் யார் பண்றா அப்படின்னா பகவான் தான் பண்றான், பகவான் தான் பண்றான். அதனால பிராணனம் சர்வ பிராணன ஹேதுத்துவம் யாருக்கு இருக்குன்னாக்கா பகவானுக்கு தான் இருக்கு, பகவானுக்கு தான் இருக்கே தவிர்த்து நமக்கு இல்லை. நம்மளுக்கு அப்படி சொல்லிடுவோம். அவன் என்ன சொல்றான்னாக்கா, அவனுடைய புண்ணிய பாப ரூப அதிருஷ்டம் இருக்கு பாருங்க,
அது அதீனமாத்தான் இருக்குது. அந்த ஜீவன பிரயத்தனம், ஜீவன யோனி யத்னம் அப்படின்றவா. அப்படின்னாக்கா இந்த பிரபஞ்சம் இருக்குதே, இந்த பிரபஞ்சத்தினுடைய கர்த்தృత్వం கூட ஜீவன்களுடைய ஜீவராசிகள் இருக்காளே அவளுடைய அதிர்ஷ்டாதீனம்னே ஒத்துக்க போங்களேன். அதையும் ஒத்துன்னு போங்கோ. ஜகத்தை பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறான். இந்த ஜகத்தை சிருஷ்டிக்கிறது கூட இவன் தான், ஜீவன் தான். அவனுடைய அதிர்ஷ்டாதீனமா இருந்துட்டு போட்டவன். நீ ஈஸ்வரானுமானம் பண்ணி அவனுக்கு ஒரு பிரயத்தனத்தை கல்பிச்சு, ஈஸ்வரனை கல்பிச்சு அவனுக்கு ஒரு பிரயத்தனத்தை கல்பிச்சு, அந்த பிரயத்தனத்தினால பிரபஞ்ச சிருஷ்டி, அதுக்கப்புறம் வேத சிருஷ்டி, இந்த மாதிரி வரிசையா நீ சொல்லிட்டே போகணும். அப்படி சொல்லிட்டு போனேனாக்கா எவ்வளவு கல்பனங்கள் இருக்கு. அதை காட்டிலும் ஜீவனுடைய அதிர்ஷ்டாதீனம்தான் அப்படின்னு சொல்லிடும். அதனால அந்த அதிர்ஷ்டத்துக்கு ஆசிரியம் யாரு? ஜீவனை ஒரு ஜீவனோ அல்லது பல ஜீவன்களோ இருந்துட்டு போட்டோம். ஒரு ஜீவனோ பல ஜீவன்களோ இருந்துட்டு போட்டோமே. மொத்தத்துல என்ன அப்படின்னாக்கா ஜீவராசியே அவனுடைய அதிர்ஷ்டாதீனமாக இந்த பிரபஞ்சமானது சிருஷ்டிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு போறோம். அதனால நீ ஜீவ லட்சணமாக ஒரு ஈஸ்வரன் தான் இங்க இருக்கான், அவன் தான் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு எடுத்து சொல்லணும். இப்படி நீ கற்பிக்கவே வேண்டாமே. இப்படி கற்பிச்சா உனக்குதான் கௌரவம். கௌரவம்னாக்கா அதிகப்படியான தோஷம் அது, அந்த மாதிரி வருது. அதனால அது தேவையில்லை. சரி, அதிருஷ்டம் உணர்ந்துட்டு போட்டோம். இந்த அதிருஷ்டம்ன்றது ஏன்னாக்கா அச்சேதன மாதிரிதான் அதிருஷ்டம்ன்றது. சர்வ கர்ம பலப்பிரதன் அப்படின்னு பெருமாளை சொல்றோம். சர்வ கர்ம பலப்பிரதன் ஏன்னா கர்மாவே பலனை கொடுக்காது. மீமாம்சங்களை நாம கண்டனம் பண்ணச்சே இதுதான் சொல்றோம். வெறும் கர்மாவே பிரதானம், கர்மாவே பலனை கொடுக்கும் அப்படின்னு நீ சொல்ற, அது தப்பு. வெறும் அச்சேதனத்துக்கு எப்படி பலப்பிரதத்துவம் வரும்? அதுக்கு ஒரு அதிஷ்டாதா இருக்கணும், ஆர்டரா இருக்கணும். அவன் யார் அப்படின்னாக்கா சர்வேஸ்வரன் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. அதனால இந்த அதிர்ஷ்டம் இருக்கே அதுக்கு பிரேரகன் யாரு? அவன் ஈஸ்வரன் இருக்கட்டுமே. அதனால அந்த ஈஸ்வரன் தான் நமக்கு பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சு இது பண்றான் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இது அச்சேத் அதிர்ஷ்டம்ங்கிறது அது காரியா இருக்காது, காரியங்கள்லாம் பண்ணாது. ஏன்னா அதிர்ஷ்டத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றோம். அதுக்கு என்ன சொல்றேன்னா, ஏன் அவ்வளவு நீ கற்பிக்கணும்னு பார்க்க பயப்படுற? ஏன் அப்படின்னா அதிர்ஷ்டங்களே நான் பண்ணிட்டு போட்டுமே, அதிர்ஷ்டங்களே பண்ணிட்டு போட்டுமே. ஏன்னா அவளே ஒரு விஷயம் சொல்லியிருக்கா, அக்னேஹே உத்வஜ்வலனம் வாயோ திரிய கவனம் அப்படின்னு சொல்லி எல்லா அதிர்ஷ்ட காரிதங்கள் அப்படிங்கிறா. நீங்க வழக்கேத்துங்க, நீங்க எவ்வளவு காத்தடிச்சாலும் சரி அந்த வழக்கோ அல்லது ஒரு அக்னி பொழுது விட்டு எரித்த அது மேல் நோக்கி தான் போகும், மேல் நோக்கி தான் போகும். அது இப்படி குறுக்க போறது அப்படின்னு கிடையாது. அக்னி நீங்க எவ்வளவு குறுக்க போனாலும் சரி, வழக்கு அப்படி கவுத்து பிடிச்சா மாதிரி இந்த கேண்டில் இருக்க மெழுகுவர்த்தி அதை எரியும். அதை நீங்க கவுத்து பிடிச்சுக்குங்க. கவுத்து பிடிச்சா கூட அதனுடைய ஜுவாலை இருக்கு பாருங்க, அது என்ன பண்ண மேல் நோக்கி தான் போகும். ஏன் மேல் நோக்கி போகணும்? நம்ம தான் கவுத்து பிடிச்சிட்டு இருக்கோமே, கீழே நோக்கி, அதுக்கு கீழ் நோக்கி வரக்கூடாது. ஏன் மேல் நோக்கி போகணும் அப்படின்னாக்கா அது அதிர்ஷ்டகாரிதம் அப்படின்னு அவ சொல்றாரு. அதிர்ஷ்டத்தினாலதான் அது எரியறது. அது மாதிரி அந்த மாதிரி காத்து இருக்கு பாருங்க, காத்து அடிக்கிற சமயத்துல அது மேல் நோக்கி காத்து போகாது, குறுக்கவாட்டு தான் போகும். வாயோ தெரிய கவனம் அப்படிங்கிறான். இந்த மாதிரி அவளே உச்சன்றிருக்கா அதிர்ஷ்டகாரிதம் அப்படின்னுட்டு. அதிர்ஷ்டங்கள்னாலதான் அது வரது அப்படின்னு அவ சொல்றா. அதனால இப்போ புண்ணியபாபுரூப அதிர்ஷ்டங்கள், அந்த அதிர்ஷ்டத்தை பிரேரகன் ஈஸ்வரன் அப்படின்னு நான் சொல்றோம். அதனால ஈஸ்வரன் சித்திக்கிறான் தான் நீ சொன்ன. எதுக்கு அது மாதிரி சொல்றேன்? நீ தான் ஒத்துட்டு இருக்க, அக்னி மேல எழும்பிட்டே போறது, காத்தோ குறுக்குவாட்டிலேயே அடிக்கிறது வீசுறது அப்படின்னு சொல்றியா இல்லையா? அதுக்கு காரணம் நீ என்ன சொன்ன?
அதிர்ஷ்டங்கள் தான் அப்படின்னு சொல்ற. அந்த இடத்துல வந்து ஈஸ்வரன் வரமாட்டானா உனக்கு? அங்க வந்து நீ அதிர்ஷ்டத்தை தானே நீ நம்புற. அத மாதிரி இந்த இடத்துலயும் இந்த அதிர்ஷ்டங்களே பண்ணிட்டு போட்டுமே. இந்த அதிர்ஷ்டங்களாலேயே இந்த பிரபஞ்ச சிருஷ்டி இல்ல இருந்துட்டு போட்டோம். எதுக்கு இது மாதிரி தனியா அவனு கல்பிக்கணும்? அதனால சரி, அதிர்ஷ்டம் வச்சு அது அச்சேதனமா சொன்னமே, அப்ப அதே கேள்வி அங்கேயும் வருமோ இல்லையோ? அக்னி மேல இருந்துதான் போகும்னு சொல்லச்சு, அப்பவும் அந்த அதிர்ஷ்டத்துக்கு கேள்வி வருமோ இல்லையோ? அது மட்டும் இல்ல, இது லோகதிருஷ்ட பிரகாரேன பார்த்தாதான் அது எப்படி வரும். இந்த கல் இருக்கு, இந்த கல்லானது தானா நகராது. தேர் இருக்கு, தேரானது நகரவே நகராது. மரியாதமா சொல்லுவா. அதாவது கர்ண பரம்பரா கதை. சீதைய அவன் வந்து தேர்ல வச்சுட்டு கிளம்ப பாறான். அவ்வளவு மகாபதி பிரதா. அதனால தேர் கிளம்ப மாட்டேன்றது. அவ இஷ்ட விரோதம் எப்படி பண்ண முடியும்? அதனால ராவணன் என்ன பண்ணானா, ஒரு பானை சில்லு உடைஞ்சு போனது, அதை எடுத்து என்னது இதுன்னு கேட்டானா. ஓடு அப்படின்னாலும் அவ சொன்னவன அது ஓட ஆரம்பிச்சிருச்சு. சரி அப்படின்னு பரியாசமா இந்த கர்ண பரம்பரையா சொல்லுவா. இங்க சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு பிரேரகம் இருந்தாதான் அது ஓடும், இல்லன்னா ஓடாது. இது வந்து லோகதிருஷ்ட விஷயங்கள் இல்ல. ஆனால் அதிர்ஷ்டம் தானே நம்ம சொல்றோம். நீங்களும் அதான் சொல்றீங்க அதிர்ஷ்டம்னு. அந்த அதிர்ஷ்டத்தினுடைய பிரபாவம் அதிர்ஷ்டமாவே இருக்கிறதுனாலதான் அது. அதை கேள்வி கேட்கறது யாராலையும் முடியாது. நம்மளே பார்த்துட்டு இருக்கோம், மகாபாபிகளா இருப்பா இந்த ஜென்மாவில, ஆனா அவ ஆனந்தமா இருக்காப்பா. பரம சாதுக்களா இருப்பா, அவளோ எப்பொழுதும் துக்கத்துல மாட்டின்னு முழிக்கிறார். அது காரணம் என்ன சொல்லுவோம்? பிராரப்த கர்மா அப்படின்னு பத்தி சொல்லி தப்பிச்சுக்கிறோம். தப்பிச்சுக்கிறதுன்றது லௌகீகம் சொல்றது, நாஸ்திகன் சொல்றது. ஆனால் உண்மையிலே அதுதான் காரணம். எங்க சுவாமி சாதிச்சிருக்க, பழைய பிரின்சிபா சுவாமி சாதிப்பார் பாடசாலையில. அவர் வந்து 25 வருஷம் இல்ல 28 வருஷமோ நிச்சயப்படி காவேரி தீர்த்தாமன். மகா பிரதோஷம் தவிர்த்து மீதி எல்லா நாள்லயும் ரங்கநாதன் சேவிச்சுட்டு வந்துருவார். தாயாரி ரங்கநாதனையும் சேவிச்சுட்டு வருவார். எப்படி சேவிப்பாருனாக்கா, குறுக்கு வழியெல்லாம் போகவே மாட்டேன். கியூல நின்றுட்டு ராத்திரி 8 மணிக்கு அம்சேலிட்டு எங்களை படிக்க சொல்லிட்டு கிளம்பி போவார். பழைய வித்வா சுவாமி, வியாகரணவாத்தியா சுவாமி, இனியாவது 2-3 பேர் ஒன்னா போவான். கியூல நின்றுட்டு வரிசையா போய் சேவிச்சுட்டு வருவார். அந்த மாதிரி இருந்தார் அவர். கடைசியில் அவருக்கு கண்ணு ஆபரேஷன் பண்ணோம். ஒரு கண்ணை குதறி எடுத்து ஆபரேஷன் பண்ண கண்ணு போயிடும். அப்புறம் அவருக்கு பராலிசிஸ் அட்டாக் வந்துச்சு. பக்கவாதம் வந்து நடக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. உட்காண்ட இடத்துல எல்லாம் இல்லை. நான் போய் கேட்டேன், ஆமாப்பா நான் 25 வருஷம் காவேரியில தீர்த்தாமான்னேன். 3 மணிக்கு போய் தீர்த்தாமாடுவார், 3:45 போய் தீர்த்தாமாடுவார். உதயோபஸ்தானம் பண்ணினார், எல்லாம் தான் இருந்தது. ஆனா இந்த ஜென்மாவில் நான் பண்ணிதான் பண்றேன், நான் தப்பு பண்ணல எனக்கு தெரிஞ்சு. ஆனா எத்தனை ஜென்மங்கள் எடுத்திருக்கேன். அந்த பிரார்த்தகர்மான்றது சும்மாவா? அதை யாரால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சுவாதிப்பார் சுவாமி. அதனால எல்லாமே இந்த அதிர்ஷ்டத்தினுடைய பிரபாவத்தை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால அதிர்ஷ்டங்கிறது அதனுடைய இது கேள்வி கேட்கவே முடியாது. அதுதான் இப்படி பண்றது. அதனால அதிர்ஷ்டமே எல்லாம் பண்ணிட்டு போட்டுமே. அந்த அதிர்ஷ்டத்துக்கு ஒரு பிரேரகன் ஈஸ்வரன் வேணும் அப்படின்னு நீயே ஒத்துட்டு இருக்கணும். அதை எதுக்கு சொல்லணும்? சரி, அப்படியே நீ ஒத்துக்கணும்னு சொன்னா கூட அந்த அதிர்ஷ்டம் வருகுதே, அது என்னது? புண்ணியம் பாபம் அதான அதிர்ஷ்டம்ன்றது நம்ம சொல்ல போறது. அவனா அதான் சொல்ல போறான், நாமளும் அதான் சொல்ல போறோம். அதிர்ஷ்டம்னா புண்ணியங்கள் தான் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த புண்ணியங்களை பண்ற ஜீவனே கர்த்தா வந்துட்டு போட்டுமே, அவனே வந்துட்டு போட்டுமே. அவன் பிரேரகன் அல்லது அவன்தான் ஆசிரியம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுமே. இது வந்து சித்த சாதனம்னு ஒரு தோஷம் இருக்கு. சித்தமா இருக்கக்கூடிய ஒத்தனை சிதிச்சுடுறோம். இல்லாத ஒத்தனை போய் எதுக்கு போய் கல்பிக்கணும்?
அதனால இது சித்த சாதனம் இது. அதனால நீ அதிருஷ்டம்னு ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னியானாக்கா அந்த அதிருஷ்டத்துக்கு பிரேரகம் மொத்தம் இருக்கணும்னு நீ கற்பிக்கணும். அதுக்கு ஈஸ்வரன் மொத்தம் அனுமானத்தினால கற்பிக்கணும். அதை எது கற்பிக்கிறேன்? அந்த புண்ணிய பாபங்களை பண்ணக்கூடிய ஜீவனே இருந்துட்டு போட்டுமே, அவனே எல்லாம் இது பண்ணிட்டு போறான். அதனால இதுவே சரியா இருக்குது. இதை விட்டுட்டு நீ தனியா உனத்தை கற்பிக்க வேண்டாம். அதனால கல்பனா தோஷம்ன்றது ஒண்ணு பெரிய வருது, அது வேண்டியது இல்லையே அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறார் சுவாமி. அதுக்கு மேல அவ என்ன சொல்றா, பிரயத்தனம் இருக்கே, ரெண்டு விதமான பிரயத்தனம் இருக்குன்னு சொன்னோம். ஒன்னும் ஜீவனயோனி பிரயத்தனம், அதாவது சுவாசவர்த்தி சுவாசம், அந்த சுவாசத்துக்கு வேண்டிய பிரயத்தனம்ன்றது நம்ம அதீனம் இல்லை, அது அதிர்ஷ்டாதீனம் தான். அதிர்ஷ்டாதீனம் தான். ஒரு நிறைய கும்பல் ஏதோ முந்தாச்சி சனிக்கிழமை கருட சேவை காஞ்சிபுரத்துல அடி இருந்தேன். நல்ல கும்பல். அந்த கும்பல்ல அப்படின்னு கோகுலவாசல் வழியா போயிடலாம், பெருமாள் எழுட்டார் போயிடலாம்னு நினைச்சேன். பெருமாள் அழுவாப்பு தட்சணம் எழுதணும். அப்ப ஏபிஎன் என்ன பண்ணார், வந்திருந்தார் முகுந்தகிரி அனந்தபத்மநாபாச்சார். கையை புட்டு எழுதி எங்க போற இருப்போம் அப்படின்னு. உம்மால அந்த கும்பல்ல போக முடியாது, உங்களை இடிச்சு தள்ளிடுவா, போகாதீங்க, அங்க நிக்க, அங்க போக முடியாது அப்படின்னு தள்ளிட்டார். இப்போ அவரால் சுவாசிக்க முடிஞ்சது அந்த இடத்துல. அதேனால அந்த கும்பல்ல சுவாசிக்கவே முடியல, சுவாசிக்கவே முடியல. நிறைய கும்பல் ஒரே 2 பேர் இருக்கும், அடையனால சுவாசிக்க முடியல, அவரால் சுவாசிக்க முடியுது. இன்னும் நிறைய பேர் சுவாசிக்கிறதா சுவாதீனமா இருக்கா. ஏன் என்னால முடியல அப்படின்னாக்க, என்னுடைய பாபம், எனக்கு ஏதோ வியாதி ரூபமா வந்திருக்கு, அந்த உடம்பு வந்துருவே, என்னால சுவாசிக்க முடியல. அவன் புண்ணிய விசேஷம், அவனால சுவாசிக்க முடியறது. எல்லாம் அதிர்ஷ்ட காரணம் தான் அது. இத ஜீவயோனி பிரயத்னம் அப்படின்னு சொல்றோம், ஜீவயோனி பிரயத்னம். ஆனால் இன்னொன்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, இந்த லோகத்துல நம்ம பிரவர்த்திக்கிறோமே, இப்ப நம்ம சாப்பிடுறோம், அதே மாதிரி நம்ம தூங்கறதுக்கு அல்லது சுகமா இருக்கிறதுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் பண்றோம். இதெல்லாம் அதிருஷ்டமா இருந்தா கூட, புண்ணியபாவத்துக்கு அனுகுணமா வரதா இருந்தா கூட, நம்ம பிரயத்தனமும் ஒண்ணு இருக்கு, அது புத்தி பூர்வகமான பிரயத்தனமாவும் இருக்குது, புத்தி பூர்வகமான பிரயத்தனமாவும் இருக்குது. அதுவே இருந்துட்டு போட்டுமே அது. அதனால இந்த நீ அதிருஷ்டத்துக்கு ஆசிரியம் ஜீவன் தான் வரணும்னு சொன்ன. இப்ப இவனுடைய பிரயத்தனம் இருக்கே, தூங்குற சமயத்துல சுவாச பிரயத்தனமானது நம்ம அதீனம் இல்லை, அதிருஷ்டாதீனம்னு சொல்லிட்டோம். சரி, இருந்துட்டு போட்டோம். ஆனால் மீதி சமயம் இருக்கு பாருங்க, அந்த சமயத்துல எல்லாம் அதிருஷ்டம் ஜீவனுக்கு அதீனமா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அதிருஷ்டாதீனமான சுகதுக்காதிகள் நமக்கு வரலாம், பிரயத்தனமா வரலாம், ஆனால் ஜீவாதீனமா சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னாக்கா, ஜீவனே ஆசிரியம் சொல்லணும். சொன்னா என்ன ஆகும், புண்ணியம் பாபம் ரெண்டுத்துக்கும் தானே இவன் பிரேரகனா இருக்கணும் அல்லது ஆசிரியமா இருக்கணும். இவன் என்ன பண்ணுவான், தனக்கு நல்லதை முடிதான் அவன் படைப்பான், கெடுதலை படைக்க மாட்டானே. அப்படின்னா நல்லதுனால தர்மம் வருது, கெட்டதுனால அதர்மம் வருது. அப்ப அதர்ம பிரேரகம் கூட இவனுக்கு வந்துடும். தனக்கு அனிஷ்டத்தை யாருமே பண்ண மாட்டாளே. புத்திபூர்வ விவேகியா இருக்கிறவன் தனக்கு கெடுதல் எது வருதோ அதை என்னைக்குமே பண்ண மாட்டான். தனக்கு கெடுதல் வரத அவன் பண்ணவே மாட்டானே. அதனால இப்ப இவதை எப்படி நீங்க சொல்லுவீங்க அது? அதனால அதிருஷ்ட பிரேரகத்துவன்றது ஜீவனுக்கு வராது, ஈஸ்வரனுக்கு தான் வரும் அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்குதான் இவரு அதிருஷ்டம் அப்படின்னு நாங்க ஒண்ணு சொல்ற போது, நீயும் சொல்ற நானும் சொல்றேன், அது சுதந்திரமாகவே சாதாரண காரணமா இருக்கட்டும், சுதந்திரமாகவே சாதாரண காரணம். நாமளும் சொல்றோம் ஒரு விஷயம், இப்போ பெருமாள் சாமானிய காரணம், விசேஷ காரணம் அவாவாளுடைய கர்மா தான்.
அது சொல்றோம். பகவத்கீதையில கர்த்தாரம் அகர்த்தாரம் அபிச்சமாம் அப்படிங்கிறார் பெருமாள். என்ன கர்த்தாவாகவும் பாரு, அகர்த்தாவாகவும் பாரு அப்படின்னு பெருமாள் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். ஏன் அந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னாக்கா, கர்த்தான்றது சாமானிய காரணமாகவும், அகர்த்தா அப்படின்றதுனால நான் விசேஷ காரணம் இல்லை, எல்லாம் கர்மாதீனமாதான். அதனால நான் எந்த தப்பும் பண்ணலேன்னு பெருமாள் பாவம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கு. இங்க லோகத்துல வைஷமியம் இருக்கு, பரஸ்பரம் பக்ஷபாதம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கா. பணக்காரன், ஏழை, பலவான், பலஹீனன், அத மாதிரி பண்டிதன், பாமரன், இப்படி எல்லாம் இவ்வளவு இருக்காளே. இதுக்கெல்லாம் மூல காரணம் அவருடைய கர்மாதான் சொல்றோம். அப்ப கர்மாதான் காரணமா இருக்கு. அதனால ஒன் பட்சப்படி பார்த்தாலும் ஒரு ஈஸ்வரனை சாதாரணமா காரணமா சொன்னா கூட சுதந்திரமா அதிருஷ்டம் தான் காரணமா இருக்கு. அதுவே போருமே, அதுவே போரும். சரி, நீ திருப்பி திருப்பி நீ என்ன பண்ணணும் நீ அப்படின்னாக்கா, ஈஸ்வரன் மொத்தம் இருக்கான் அப்படின்னு நீ கற்பிக்க போற. ஈஸ்வரன் தான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு கற்பிக்கணும். எப்படி நீ கற்பிச்சாக்கா அதுல பெரிய தோஷம் வருது, அனவஸ்தா தோஷம், முடிவில்லாத தோஷம். அது முடிவில்லாத தோஷம் என்னது அப்படின்னாக்கா, ஜீவனை காட்டிலும் வேறுபட்ட ஒரு ஈஸ்வரனை கற்பிக்கிறோம் அப்படின்னு தானே நீ சொல்ற. அனுமானத்தினால கற்பிக்கிற ஈஸ்வரன்றவன் தான் பிரபஞ்சத்துக்கு கர்த்தா அப்படின்னு நீ சொல்ற. அப்ப சுவாமி என்ன கேள்வி கேட்கிற, என்ன தர்க்கம் பாருங்க. இப்போ கடத்தை தான் நீ உதாரணமா சொன்னேன், காரியத்வா கடவது அப்படின்லாம் நீ சொல்ற கேள்வியோ, கடத்தை தான் சபக்ஷமா சொல்றக்க, உதாரணமா சொல்றக்க. அந்த கடத்துக்கு உண்மையிலேயே கர்த்தா யாரு? குலாலன் தானே. கடத்துக்கு குலாலன் தான் கர்த்தா, குஷலன் தான் கர்த்தா, எல்லாரும் ஒத்துண்டது. ஆனா அனுமானத்தினால ஈஸ்வரனும் கர்த்தாவா சித்திக்கிறானா இல்லையா? ஈஸ்வரனும் கர்த்தாவா சித்திச்சான்னாக்கா அப்போ பிரபஞ்சத்துக்கு கர்த்தா பகவான். அப்போ கடம் கூட பிரபஞ்சத்துல உள்ளடங்கினது தானே. அப்போ அதுக்கும் ஈஸ்வரன் கர்த்தான்னு ஒத்துக்கணும், ஈஸ்வரன் கர்த்தான்னு ஒத்துக்கணும். அப்ப என்ன ஆகும், லோகத்துல நாம பார்க்கிற கடத்துக்கு குலாலன் ஒரு கர்த்தா, நீ சொன்ன அனுமானத்தினால ஈஸ்வரன் இன்னொரு கர்த்தா அப்படின்னுட்டு ரெண்டு கர்த்தா வந்துடும். ஈஸ்வரனும் கர்த்தா அனுமானத்தினால, ஏன்னா ஈஸ்வரன் தான் பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறான். அந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிறது தான் கடம். அந்த கடத்துக்கு கர்த்தா குலாலன் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஈஸ்வரனும் ஒரு கர்த்தாவா சித்திச்சிடுவான். ஏன்னா அவன் தான் சர்வகாரணம், சர்வ ஜெகத்காரணம் ஈஸ்வரன் தானே. அந்த கடம் முதலானவைகள்லாம் அந்த பிரபஞ்சத்துல தானே உள்ளடங்கி இருக்கு. அதனால அது விசேஷம், ரெண்டு கர்த்தா ஆயிடுவான். சரி, இருந்துட்டு போட்டோம், எங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, நாங்க அதை ஒத்துக்கிறோம், இஷ்டாபத்தி, அதனால என்ன தோஷம் அப்படின்னாக்க, அப்போ ஒரு விஷயம் பார்த்துக்கோ, இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறது இருக்கோ இல்லையோ, அங்கேயும் கர்த்தத்வயம் வந்துடும், கர்த்தத்வயம் வந்துடும். ஏன் அப்படின்னாக்கா, ஈஸ்வரன் சித்திக்கிறான், ஆனா ஜீவன் கூட ஒரு கர்த்தாவை வந்துட்டு போட்டமே. லோகத்திலே நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதிகமான சார் அவங்க சுவாமி விஸ்வாமித்ராதி நீத்யா அப்படின்னு சாதிச்சிருக்காரு. விஸ்வாமித்திரர் திரிசங்க சொர்க்கத்தை சிருஷ்டிச்ச, அந்த மாதிரி பிரஜாபதிகள்லாம் நிறைய பிரஜைகளை சிருஷ்டிக்கிறா. இத மாதிரி எத்தனையோ இருக்கா இல்லையா? இவாள்லாம் எவ்வளவோ சிருஷ்டிச்சிருக்கா. அதாவது பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்காட்டா கூட அங்கங்க சில விஷயங்களை சிருஷ்டிச்சாலா இல்லையா அவள்லாம்? அப்போ அந்த ஒரு கர்த்தா, அவளுக்கு கர்த்தத்துவம் ஒண்ணு சித்திக்கிறது. நீ சொன்ன அனுமானத்தினால ஈஸ்வரன் சித்திக்கிறான். அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கும் ரெண்டு கர்த்தா அப்படின்னு ஆயிடும், ரெண்டு கர்த்தான்னு ஆயிடும். பிரபஞ்சத்துக்கு ரெண்டு கர்த்தா என்ன, பேருக்கு ரெண்டு கர்த்தா. அந்தந்த இடத்துல இருக்கிற கர்த்தாக்களை வச்சு பாருங்க. அதனால பல கர்த்தாக்கள் வந்தாக்கா அது அனவஸ்த தோஷம். அதுதான் இத்தனை கர்த்தான்னு சொல்லவே முடியாது.
அது மட்டும் இல்ல, கடாதிகள்ல ரெண்டு கர்த்தா ஒத்துக்கிறோம். நீ அவன் சொல்ற அனுமான பிரகாரம் ஒண்ணு குலாலன், இன்னொன்னு ஈஸ்வரன். இப்போ ஈஸ்வர அனுமானத்துல அது திருஷ்டாந்தமா ஒத்துட்டு இருப்பாங்க. அதனால எப்படி கடத்துல ரெண்டு கர்த்தாவோ அந்த மாதிரி பிரபஞ்சத்திலேயே ரெண்டு கர்த்தா. அதே மாதிரி இது அதுல ரெண்டு கர்த்தா, இதுல ரெண்டு கர்த்தா, திருப்பி அனுமானத்தினால ஒரு கர்த்தா இந்த பிரபஞ்சத்துக்கு. ஏன்னா பிரபஞ்சத்துக்கு ஒரு கர்த்தா இருந்தே ஆகணும் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். அப்படி 3 கர்த்தா, 4 கர்த்தா, 5 கர்த்தான்னு போயிட்டே இருக்கும். இப்படி சொல்லிட்டே போனாக்கா எங்க போய் முடியும்? எங்க போய் முடியும்? இது முடியவே முடியாது. அதனால அனந்த கர்த்திரு பரம்பரா வந்துடும் அது. அதனால எங்கேயுமே ஒரு நிலைச்சு நிக்காது. அதனால கஷ்டப்பட்டு ஈஸ்வரானுமானம் சொல்லி ஒண்ணுமே சித்திக்காது. சரி, இதுவும் வேண்டாம், ஏன் நீ அந்த மாதிரி கற்பிக்கணும்னு நீங்க சொல்றீங்க? பல கர்த்தாக்கள்லாம் கிடையாது, அதனால பலன் இல்லை. அதனால ஒரே ஒரு கர்த்தா தான், கடத்துல ஒரு கர்த்தா தான் நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு அவ சொல்றாரு. ஒரே ஒரு கர்த்தா தான், கர்த்தர் துவயம் ஒத்துக்கிறதுனால பிரயோஜனம் இல்லையே, ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால ஒரே ஒரு குழாலனால கடம் உற்பத்தி ஆகுது. அப்புறம் இன்னொன்னு, ஈஸ்வரனை எதுக்கு ஒத்துக்கணும் அந்த கடகர்த்தாவாக? அப்படின்லாம் சொன்னாதானே 2 கர்த்தா 3 கர்த்தா அனவஸ்தை வரும். அது தேவையில்லையே. அதனால குழாலன் மட்டும்தான் கர்த்தா, ஒரே ஒரு கர்த்தா தான். அந்த மாதிரி இந்த பூமி முதலான பிரபஞ்சம் முதலானவர்களுக்கும் ஒரே ஒரு கர்த்தா தான். அப்படி இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு உடனே சுவாமி என்ன கேட்கிற, நல்ல காரியம். அப்ப சொன்னேனாக்கா நீ எதுக்கு ஈஸ்வரனை கல்பிக்கணும்? அதுக்கு நம்ம ஜீவன்ல யாரோ ஒருத்தன் நல்ல உபசித புண்ணிய விசேஷம், புண்ணிய நவிக்க பண்ணினவன், அவனே இருந்துட்டு போட்டுமே, அவனே ஜெகத்து கர்த்தாவா இருந்துட்டு போட்டுமே, அவனே இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறான். அந்த கர்த்தாவே போரும், வேற கர்த்தாக்கள் தேவையில்லை. ஈஸ்வரன் ஒரு கர்த்தாவை எதுக்கு நீ சாதிக்கணும்? ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இந்த பிரபஞ்சத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம், எத்தனையோ பேர் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அல்லது நீ பல கர்த்தாக்கள் வராதுன்னு சொல்றது கூட தவறுன்னு சாதிக்கிறார் பாஷ்யத்துல. ஸ்ரீபாஷ்யத்துல எம்பெருமானார் சாதிக்கும் பொழுது, ஒரு பெரிய கட்டடத்தை கட்டுற, இந்த கட்டடத்தை கட்டும் பொழுது அந்த பவன நிர்மாணம் அதுக்கு ஒத்தனை கட்டுறானா? ஒத்தனை கட்டுறது இல்லையே, பல பேர் சேர்ந்துதான் கட்டுறா. இது ஒரு வீடு கட்டச்சேவே பல பேர் சேர்ந்து கட்டும் பொழுது ஒரு பெரிய பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சம்ன்றது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. அதை கட்டுறதுக்கு ஒத்த நாள் எப்படி முடியும்? பல பேர் சேர்ந்து கட்டு போட்டோம், கால பேதேன எப்படி வேணாலும் எடுத்துட்டு போட்டுமே. அதனால என்ன தவறுன்னு பாஷ்யக்காரர் இது பண்ற தர்க்கவாதம் பண்ணிருக்க பாஷ்யத்துல, சாஸ்திரம் எடுத்து பாதிக்கிறோம். ஆக இங்க நீங்க திரும்ப திரும்பி ஜீவனை விட்டுட்டு அனுமானத்தினால ஈஸ்வரனை சாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த ஈஸ்வர சாதனமே சரியா வராது. அதனால இந்த மாதிரி தோஷம் வருது. ஆகவே இந்த தோஷங்கள் வர்றதுனால ஈஸ்வரனே ஒருத்தன் வேண்டாமே, கர்த்தான்றது ஜீவனாவே இருந்துட்டு போட்டோம். ஏன்னா 2 பேரும் ஒத்துட்டோம், நேர பார்க்கிறோம். ஜீவன் அவன் நிறைய காரியம் பண்றான், அவனுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு, புண்ணியபாபங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கான். அந்த அதிர்ஷ்டத்தினால இந்த பிரபஞ்சத்தை அவனே சிருஷ்டிச்சுட்டு போறான். அல்லது அவனுக்கு சிருஷ்டிக்க சக்தி இல்லையா? அப்போ அவனுடைய அதிர்ஷ்டங்கள் இருக்கு பாருங்க, அதுவே பண்ணிட்டு போட்டோம். எதுக்கு நீ கஷ்டப்பட்டு இது மாதிரி அனுமானம் பண்ணி எல்லாத்தையும் தோஷம் சொல்ற மாதிரி நடந்துக்கிற? அதனால இந்த இதுவே வேண்டியதில்லை. இதெல்லாம் ஏமாத்துறதுதான். இதெல்லாம் எல்லாமே உங்க பட்சத்துல விரோதமா இருக்கு. விரோதமா இருக்கிறதுனால இந்த அனுமான பிரயோகமே வேண்டாம். இது நமக்கு அனுமானம் விரோதம்ன்றது இல்லை, அனுமானத்தை தள்ளுறதுன்றது நமக்கு இது கிடையாது. நமக்கும் அனுமானம் பிரமாணம் தான். பிரத்யக்ஷம் அனுமானம்
சாஸ்திரம் அப்படின்னு 3 பிரமாணம் தான் நம்ம ஒத்துட்டு இருக்கோம். சாஸ்திரம் 3வது தான். முதல்ல பிரத்யக்ஷம், அப்புறம் அனுமானம், அதுக்கப்புறம் சாஸ்திரம், அப்படிதான் இருக்கு. ஆனாலும் ஏன் அனுமானத்தை கண்டிக்கிறோம் அப்படின்னாக்கா, ஸ்ருதி பிராதானியத்தை விட்டுட்டு யுக்தி பிராதானியத்தை ஏத்துட்டு இருக்கா பாருங்க. அது திருவள்ளுவர் வகுப்புள்ள எம்பிரமானருக்கு, சூத்திரக்காரருக்கு, இல்ல பாஷ்யக்காரருக்கு, அத மாதிரி நம்ம ஆச்சாரியாளுக்கு தான் ஸ்ருதி வேதம் பிரமாணம். அந்த வேதம் என்ன சொல்றதோ அதை ஏத்துட்டு போகணும். அதனால இந்த மாதிரி இல்லாத ஒரு யுக்தியை கொண்டு, லோக திருஷ்ட யுக்தியை கொண்டு நான் ஈஸ்வரனை கல்பிப்பேன் அப்படின்னு சொன்னாக்கா அது தவறான வாதம். அதை அங்கீகரிக்க கூடாது. அதுக்கோசம் இவ்வளவு பிரயத்தனம். இன்னும் நிறைய பிரயத்தனம் வரப்போறது. இன்னும் நிறைய யுக்திவாதம் பண்ண போறாரு சுவாமி. எல்லாம் இதுல இன்னொரு சுவாரஸ்யம் பார்த்துக்கணும். அவா சொல்ற யுக்தியை வச்சுட்டேதான் திருப்பி அடிக்கிறாரு சுவாமி. இவனா புதுசா நம்ம இதே இல்லை, அவா சொல்ற யுக்தி அதைய வச்சுட்டே அடிக்கிறது. இந்த பூமராங்கன்னு சொல்லுவாளே அந்த மாதிரி அதை வச்சுட்டு அடிக்கிறது. ஆகையினால அற்புதமான வாத பிரதிவாதங்கள். அடே இந்த 10-15 நாளா இதை சேவிச்சுட்டு இருக்கோம். 1 வாரம் 10 நாள் ஆச்சு. ஒவ்வொரு ஸ்லோகத்தை சேவிக்கிச்சு அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. சுவாமி எவ்வளவு பரிசிரமப்பட்டு தர்க்கவாதம் பண்றாரு, எப்பேற்பட்ட யுக்திவாதங்கள் ஒவ்வொன்றும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை சேவிக்கலாம். அது நிஸ்வாசாதி பிரயத்ன கிரம இஹ பவதாம் ஜீவயேவாஸ்வதிருஷ்டைஹி யத்வா தைரேவ சர்வம் கடத இதி பவேத் தத்கிருதா சித்தசாத்யம் க்ளப்தாவன்யஸ்ய கர்த்ருத்வயமுபநமதி ஸ்வஸ்ய பக்ஷே ததா ஸ்யாத் பக்ஷேபீதி அவ்யவஸ்தா யதி விபலதயா யத்திராத்யேபி சா ஸ்யாத். பவதாம் உங்க பட்சத்துல, நையாயிகாளுடைய பட்சத்துல, அதிருஷ்டைஹி ஏவ புண்ணியபாபரூப அதிருஷ்டங்கள், அந்த அதிருஷ்டங்கள்னாலேயே நிஸ்வாசாதி பிரயத்ன கிரமனா, சுவாசவருத்தி, மூச்சு இழுக்கிறது, மூச்சு வெளிவிடுறது, அதெல்லாம் இந்த இந்த கிரமம் இது இருக்கே முதலானவைகள்லாம் இது நீங்களே உட்காந்துருக்கீங்க, அதிருஷ்டத்தினாலதான் வருது. ஏன்னாக்கா தூங்குற சமயத்துல அது அப்படிதானே இருக்கு. அந்த சமயத்துல நம்ம பிரயத்தனமே கிடையாது. அதுதான் ஜீவன யோனி பிரயத்தனம்னு அவ சொல்றான்னு சொன்னோம். அது அதனால ஈக அஸ்து இந்த பிரபஞ்ச விஷயம் இருக்குது, பிரபஞ்ச சிருஷ்டி விஷயத்திலையும் அதுவே எடுத்துட்டு போட்டதே. அதை விட்டுட்டு எதுக்கு தனியா ஒரு ஈஸ்வரன் ஒருத்தனை கல்பிக்கணும் அப்படின்னு கேட்கிறார். யத்வா இல்ல அதை எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னு அவ கேட்கிற. அவளுடைய திருப்பி ஒரு கேள்வி கேட்டா அவ ஏன் அப்படின்னாக்கா, இத ஜடம் தானே இந்த அதிருஷ்டம்ங்கிறது, அச்சேதனம். அதுக்கு சொதக காரியம் பண்ண முடியுமா? அதால தானா காரியம் பண்ண முடியாது. அதனால பிரேரகனாக ஈஸ்வரன் இருக்கட்டும் அப்படின்னு அவ கேட்கிறா. அதற்கு பதில் யத்வா தைஹி ஏ தைரேவ, தைரேவன்னு அந்த அதிருஷ்டங்கள் இருக்குதே அவைகள்னாலேயே சர்வம் கடத்தை எல்லாமே சித்திக்கும். அதிருஷ்டங்கள்னாலேயே எல்லாம் சித்திக்கிறது. அதை விட்டுட்டு தனியா என்ன ஈஸ்வரனை ஸ்தாபிக்கிறதுன்றது. ஏன்னா ஏற்கனவே சொன்னோம், அதிருஷ்டங்கிறது எப்பேற்பட்டதுன்னாக்கா திருஷ்டம் இல்லை, நேரம் நம்ம பார்க்கறது இல்லை, பார்க்காத ஒரு அபூர்வ வஸ்து மாதிரி. அது எல்லாத்தையும் பண்றது, அதுக்கு அவ்வளவு பிரபாவம் இருக்கு. அதுவே போட்டு போருமே. அது சர்வம் கடதகேதி தத்கிருதா. அது அப்படியே நீ மேல மேல வாதம் பண்ணினா கூட தத்கிருதா அதை பண்ணினா பாருங்கோ. யார் பண்ணினது? ஜீவன். அந்த ஜீவனாலேயே சித்த சாத்தியம் பவே, அதனாலே சித்திச்சு கொடுத்தே.
அதனாலே சித்திச்சுடுது. ஜீவன் தான் அந்த புண்ணிய பாபத்தை பண்ணினான். அதுக்கு அந்த புண்ணிய பாபங்களுக்கு பிரேரகன் இவனே இருக்கட்டுமே. புண்ணிய பாபங்களை அனுஷ்டிச்சவன் கர்த்தா ஜீவன் அவனே எடுத்துட்டு போட்டுமே, அவனாலே எல்லாம் சித்திக்கிறது சொல்லிடுறோம். அதனால சித்த சாத்தியம் பவேது, ஏற்கனவே சித்திச்சதுதான் சொல்றதா ஆயிடும். நீங்க அது சாதிச்சாக்க அது தோஷம். சித்திச்ச விஷயத்தை சாதிச்சு என்ன பிரயோஜனம்? ஜீவனே இவன் காரணம் அப்படின்னு நம்ம சிந்திச்சுருக்கோம். நமக்கு அதுக்கு மேல ஒண்ணுத்த போய் கல்பிக்கிறதுன்றது சாதிக்கிறதுங்கிறது தேவையில்லை. தெரிஞ்ச விஷயத்தையே திருப்பி திருப்பி சொன்னாக்கா ஆஜமாவே அரைக்கிறதுன்னு ரூபா சகித்த சர்வனம் பிட்டபேஷனம் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஏற்கனவே சாதிக்கப்பட்ட விஷயத்தை திருப்பி சாதிக்கிறதுன்றது சித்த சாத்தியம் சித்த சாதனம் அப்படின்னு சொல்லுவார். அது அந்த தோஷம் வந்துள்ளது. அது மட்டும் இல்ல, சொசபக்ஷே உன் பட்சத்துல சபக்ஷம்ன்றது எது? உதாரணம். அந்த உதாரணம் நீ கடவத்துன்னு தான் சொல்லிருக்க. கடம் தான் திருஷ்டாந்தம். அந்த கடத்துல கூட அந்நிய கிளுப்தௌ இன்னொரு கர்த்தா பண்றான் அப்படின்னு நீ சொல்லணும். இவன் பொதுவாக குலாலன்தான் கடத்தை சிருஷ்டிக்கிறான். ஆனா நீ என்ன சொல்லிட்ட? ஈஸ்வரன் தான் சர்வ பிரபஞ்ச கர்த்தா அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படி சொல்லும் பொழுது இப்ப இந்த கடவத்துன்னு சொன்னதுனால கடத்துக்கு குலாலன் கர்த்தா, ஈஸ்வரனும் இப்ப கர்த்தாவாயிடும். ஏன்னா பிரபஞ்சத்துல இது உள்ளடங்கினது இது கடம்ன்றது. அதனால அதற்கு கர்த்தா குலாலனும் ஒரு கர்த்தா ஈஸ்வரனும் ஒரு கர்த்தா அப்படின்றது ரெண்டு கர்த்தாவா எழுதுவான். அதனால அந்நிய கிளப்தம் இன்னொருத்தனை நீ கற்பிச்சானாக்கா ஏற்கனவே ஒருத்தன் இருக்கான் குலாலன். இப்போ ஈஸ்வரனா அனுமானத்தினால சாதிக்கிற அந்த ஈஸ்வரனும் ஒரு கர்த்தாவா ஆயிடுவான். அதனால கர்த்தத்வயம் உபநமதி ரெண்டு கர்த்தாவா அப்படின்னு அனுப்பிடும். அது இந்த கடத்துக்கு ரெண்டு கர்த்தா இருக்கான் அப்படின்னு முடியும். அது நீ ஒத்துக்க போறியா? அது மட்டும் இல்ல, பக்ஷேபி நீ பக்ஷம் இருக்கு பாரு. பக்ஷன்றது இந்த பிரபஞ்சம் முதலானவைகள் எல்லாம். அந்த பட்சத்துல கூட சதாசியாது ரெண்டு கர்த்தான் ஆயிடும். ஏன் அப்படின்னாக்கா ஏற்கனவே ஒரு கர்த்தா இருப்பான். நீ ஈஸ்வரனவான் சாதிக்கிற. ஈஸ்வரனை சாதிக்கிறதுனால அந்த ஈஸ்வரனும் ஒரு கர்த்தா, முன்னாடி ஏற்கனவே ஒரு கர்த்தா அதுல இருப்பான். அவன் அது நமக்கு தெரியாது. அந்த ஒரு ஜீவனா இருக்கலாம், ஜீவன்லயும் விசேஷமா புண்ணியத்தவனா இருக்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால எத்தனை கர்த்தா இருக்கானோ அதனால எவ்வளவோ கர்த்தாவா சிதிச்சுடுவான். அதுவும் தோஷம் வருது. அது இது அவ்யவஸ்தா. எப்படி அவ்யவஸ்தையா போயிடும், வியவஸ்தையே இல்லாம போயிடும், முடிவே இல்லாம போயிடும். அது இல்ல இப்படி பல கர்த்தாக்களை அங்கீகரிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. அதனால விபலத்தையா பலனே இல்லை. பலன் இல்லாததுனால எங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டியது இல்லை. அதனால நாங்க என்ன பண்றோம், ஒரே கர்த்தா அப்படின்னு நாங்க ஏத்துக்கிறோம். மீதி எல்லாம் ஒத்துக்கிறோம். பல கர்த்தாக்கள்ன்ற பட்சத்தை விட்டுடுறோம். எது தியக்தி, தியக்தினாக்க தியாகம் பண்றது, அதெல்லாம் விட்டுடுறோம்னாக்க ஆத்யேபி முதல் கர்த்தாவோட கூட முதல்ல ஒரு கர்த்தான்னு சொல்ற ஏந்தியா அந்த முதல்ல ஒரு கர்த்தா இருக்கான் இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த கடத்துக்கு எல்லாத்துக்குமே. அதையும் விட்டுட அதிர்ஷ்டமே பண்ணிட்டு போட்டுமே. அதிர்ஷ்டமே அதை பண்ணிட்டு போட்டோம். ஈஸ்வரன் ஒருத்தனை எது கல்பிக்கணும்? ஈஸ்வரனை வேண்டாம். அதிர்ஷ்டங்கிறது எல்லா சித்தாந்திகளும் ஒத்துண்டது. அதுக்கு பேரு புண்ணிய பாபம், அபூர்வம், எத்தனையோ இருக்கு. அதுக்கு பேர் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, உங்க பேர்ல என்ன இருக்கு. ஆனா எல்லா சித்தாந்திகளும் நாஸ்திகன் கூட என்ன சொல்றான், என்னுடைய பாபம் அப்படின்னு சொல்றான். காரணமே அந்த பாபம் தான் காரணம் அப்படின்னு நாஸ்திகனும் ஒத்துக்கிறான். இந்த மாதிரி எல்லாருமே ஒத்துன்னு போறான். ஏதோ ஒரு புண்ணியம்னுட்டோ பாபம்னுட்டோ கர்மான்னுட்டோ பிராரப்தம்னுட்டோ சஞ்சிதமோ ஏதோ ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை எல்லாரும் ஒத்துன்னு தான் போகணும். இது மீமாம்ச காலம் ஒத்துன்னு போயிட்டு இருக்கா. ஏன்னா மீமாம்சன் ஈஸ்வரனையே ஒத்துக்கல,
அவளும் அதை ஒத்துன்னு இருக்கா. அதனால அந்த அதிருஷ்டத்தினாலேயே எல்லாம் நடக்கிறதுன்னா அதுவே இருந்துட்டு போட்டுமே, அதுவே இருந்துட்டு போட்டுமே. அந்த அதிருஷ்டம் தான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறது, வேற எதுவுமே வேண்டாம். அப்படியே தேவையானாக்க ஜீவனையே ஒத்துக்கோங்க, ஜீவனையே ஒத்துக்கோங்க. இப்படி வீணா அனுமானத்தை வச்சுன்னு கற்பிக்க வேண்டாமே. சாஸ்தியா ஆத்யேபி, அந்த முதல்ல கர்த்தான்னு அந்த கர்த்தாவையும் விட்டுடுங்க, அவரையும் நழுவி விட்டுருங்க, கையில் விடுங்க, வேண்டியதே இல்லை. ஏன்னா கர்த்தா இல்லாம அதிருஷ்டமே கூட ஆழட்டும், அதிருஷ்டமே கூட ஆழட்டும்னு சொல்றதுனால நீங்க ஒத்துன்றது அதிருஷ்டம்ன்றது ஒண்ணுத்த, அந்த அதிருஷ்டத்தை வச்சுட்டே நாக்க பதில் அடிக்கிறோம். நீங்க அதுதான் சொல்லிருக்கீங்க, அக்னேஹே உத்வஜ்ரணம் வாயோஹோ திரிய கமனம் அப்படின்லாம் நீங்க சொல்லிருக்கீங்க. அதனால அந்த கிரமத்துல பார்த்தாக்கா அதிருஷ்டமே இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கட்டுமே, அதை தவிர்த்து எதுக்கு ஒண்ணு ஈஸ்வரன் ஒண்ணு கல்பிக்கணும், அதனால தேவையே இல்லையே அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிச்சுள்ளோம். நிஸ்வாசாதி பிரயத்ன கிரம இஹ பவதாம் ஜீவயேவா ஸ்வதிருஷ்டைஹி யத்வா தைரேவ சர்வம் கடத இதி பவேத் தத்கிருதா சித்த சாத்தியம் க்ளுப்தாவன்யஸ்ய கர்த்ருத்வயம் உபநமதி ஸ்வஸ்ய பக்ஷே ததா ஸ்யாத் பக்ஷேபீதி அவ்யவஸ்தா யதி விஃலதயா யக்திராத்யேபி சா ஸ்யாத். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.